யமதர்மராஜனிடமிருந்து பீமனின் உயிரை காப்பாற்றிய சகாதேவன். மகாபாரத காலத்தில் புருடாமிருகம் என்ற ஒரு அதிசய விலங்கு ஒன்று வாழ்ந்து வந்தது. பாதி மனித உருவமும் பாதி மிருக உருவமும் கொண்டிருந்தது. அந்த மிருகம் குபேர வனக்காவலன் என அழைக்கப்பட்டது. அளவில்லாத வலிமை படைத்த அந்த மிருகம் அக்காட்டையே கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. வேற்று ஆளோ வேற்று மிருகமோ அக்காட்டில் புகுந்தால் உடனே அவை புருடா மிருகத்திற்கு இரையாகிவிடும். ஆனால் யாரும் குபேரவன காட்டில் நுழையாத வரை புருடா மிருகமும் யாருக்கும் எந்த தொந்தரவும் தராமல் இருந்தது. ஒரு சமயம் பீமன் திரௌபதியின் ஆசையை நிறைவேற்ற சௌகந்திகா மலரை பறிக்க புருடா மிருகம் பாதுகாப்பில் இருந்த கந்தமாதன வனத்தின் வழியாக செல்ல நேரிட்டது. பீமனை கண்ட அந்த மிருகம் இன்று நல்ல விருந்து கிடைத்தது என்று நினைத்து பீமனை பிடிக்க விரைந்தது. குபேரனின் வனக்காவலன் புருடா மிருகத்தின் பிடியில் சிக்கினால் இறந்து விடுவோம் என்று அறிந்திருந்தான் பீமன். உடனே அந்த காட்டை விட்டு வெளியேற வேகமாக ஓடினான். இறுதியில் புருடா மிருகம் பீமனை பிடித்துவிட்டது. ஆனால் அது பிடித்த பொழுது பீமனின் வலதுகால் குபேரவனத்தின் காட்டிலும் இடதுகால் காட்டை விட்டு வெளியேவும் இருந்தது. நீ என்னை பிடித்தது தவறு, நான் உனது காட்டை தாண்டிவிட்டேன் என்றான் பீமன். இல்லை இல்லை, நீ என் காட்டில்தான் பிடிபட்டாய், ஆதலால் உன்னை உண்பதில் தவறு இல்லை என வாதிட்டது புருடா மிருகம். பேச்சுவார்த்தையின் இறுதியில் இருவரும் நீதிமானான தர்மனிடம் முறையிடலாம் என நிர்மாணித்தனர். தர்மன் நிச்சயம் பாகுபாடின்றி நீதி வழங்குவார். தர்மரின் தீர்ப்பை இருவரும் ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்து கொண்டனர். பிறகு இருவரும் காம்யகவனத்தை அடைந்து தர்மனிடம் முறையிட்டனர். அப்போது தர்மன் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்குவதற்கு முன் பீமன் பிடிபட்ட இடத்தை காண வேண்டும் என்றான். உடனே தர்மன், பீமன் மற்றும் புருடா மிருகமும் அந்த இடத்தை அடைந்தனர். அந்த இடத்தை ஆராய்ந்த தர்மன் தனது தீர்ப்பை வழங்கினான். புருடாவதி மிருகமே, உன் பிரதிவாதி என் சகோதரன் என்பதால் பாரபட்சமாக தீர்ப்பு வழங்க மாட்டேன். உன் காட்டில் பீமனின் ஒரு பகுதி இருந்துள்ளது. உன் காட்டில் இருந்த பீமனின் சரிபாதியை நீ உண்ணலாம் என தீர்ப்பளித்தான் தர்மன். தண்டனை பெறுபவன் தம்பி என்றும் பாராமல் நீதி வலுவாமல் தீர்ப்பு வழங்கிய தர்மனை புருடா மிருகம் பாராட்டியது. அப்போது சகாதேவன் முன்னே வந்தான். பாண்டவரில் அனைத்து நீதி நூல்களையும் அறிந்தவன் சகாதேவன். பகை என்று வெறுப்பதும் உறவு என்று விரும்புவதும் செய்யாத சமத்துவ அறிஞன். அத்தகைய சகாதேவன் தர்மனை நோக்கி, அண்ணா, நீதி தவறாமல் தீர்ப்பு வழங்கினீர்கள். ஆனால் அந்த தீர்ப்பை எப்படி நிறைவேற்றுவது என்று நிர்ணயமாக கூறவில்லையே என்றான். புருடா மிருகம், அண்ணன் பீமனின் உடலில் பாதியை உண்ணும் பொழுது மறுபாதியில் சிறு ரணமோ வலியோ ஏற்படலாகாது. அந்த வகையில் புருடா மிருகம் உண்ணட்டும் என்றான் சகாதேவன். தர்மன் சொன்ன தீர்ப்பை கண்டு அவனை பாராட்டிய புருடா மிருகம் சகாதேவன் வழங்கிய திருத்தம் கண்டு மிக மிக மகிழ்ந்தது. புருடா மிருகம் தர்மனை நோக்கி, தர்மராஜா யுதிஷ்டரே, நான் அறத்தின் கடவுளாவேன். உமது தந்தை யமதர்மராஜா உங்களது நீதி நெறியை பரிசோதிக்க எண்ணினார். அவரது கட்டளைப்படியே இந்த சோதனையை மேற்கொண்டேன். இந்த சோதனையில் நீ வென்றுவிட்டாய். அறம் காப்பதே கடனாக கொண்ட நீர் நெடுங்காலம் வாழ்க என்று வாழ்த்திவிட்டு அறக்கடவுள் அந்த இடத்தை விட்டு மறைந்தது. மகாபாரத யுத்தத்தில் தமிழ் மன்னன் உதியஞ்சேரலாதனின் பங்கு. பாண்டவ படையினருக்கும் கௌரவ படையினருக்கும் குருச்சேத்திர யுத்தம் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்தது. இரு தரப்பிலும் கிட்டத்தட்ட 38 லட்சம் வீரர்கள் போரில் பங்கேற்றனர். இரு தரப்பிலும் ஒவ்வொரு நாளும் பல்லாயிரம் வீரர்கள் இறக்கின்றனர். வீரர்கள் போர்க்களத்தில் உணவில்லாமல் துன்புறுகின்றனர். இக்கொடுமையை கண்டான் தமிழ் மன்னன் உதியஞ்சேரலாதன். உதியஞ்சேரலாதன் குட்டநாட்டை ஆண்டவன். திருவஞ்சைக்களம் என்னும் கொடுங்கோளூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தான். குருச்சேத்திர யுத்தத்தில் போர் வீரர்கள் துன்புறுவதைக் கண்டு அவர்களுக்கு உதவி செய்ய துடித்தான் உதியஞ்சேரலாதன். தாகம் என்றவர்க்கு தண்ணீரும் பசித்தவருக்கு உணவும் தொடர்ந்து வழங்க ஏற்பாடு செய்தான். இன்னார் இனியார் என்று எண்ணாமல் இரு தரப்பினருக்கும் உதவி செய்தான் உதியஞ்சேரலாதன். குருச்சேத்திரத்தில் அவன் செய்த உதவியால் பெருஞ்சோற்று உதியஞ்சேரலாதன் என்ற சிறப்பு பெயரை பெற்றான். புலவர் ஐரம்பதின்மர் போரில் பெருஞ்சோறு அளித்த சேரன் பொறையனும் மலையன் என்று கலித்தொகையில் குறிப்பிடுகிறார். அனுமனின் ராமபக்தி பெரிதா, அர்ஜுனனின் கிருஷ்ண பக்தி பெரிதா? அர்ஜுனனுக்கும் அனுமனுக்கும் நடந்த மோதல். வனவாசத்தின் போது தனது ஆற்றலை பெருக்கிக் கொள்ள சக்தி வாய்ந்த பாசுபதாஸ்திரத்தை பெற சிவனை நோக்கி கடும் தவம் செய்ய புறப்பட்டான் அர்ஜுனன். ஒரு வனத்தின் வழியாக அர்ஜுனன் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு வயதான வானரம் ராமநாமத்தை ஜபித்து கொண்டிருந்தது. அது மகாபலி அனுமன் என்பதை அறியாத அர்ஜுனன் தாங்கள் யார் என்று கேட்டான். தனது தவத்தை கலைத்த அனுமன்,
கடலில் கற்களால் பாலம் அமைத்து இலங்கை வேந்தன் ராவணனை கொன்ற ஸ்ரீராமனின் அடிமை நான் என்றார். அர்ஜுனனுக்கும் நீண்ட நாளாகவே ஒரு சந்தேகம் இருந்தது. ராமபாணத்தின் சக்தியை அகிலம் அறியும். ஒரே ஒரு ராமபாணம் 7 மலைகளை துளைத்துவிடும். அப்படி இருக்க ஏன் ராமர் வில்லால் பாலம் அமைக்காமல் கல்லால் பாலம் அமைத்தார் என்று அந்த வானரத்திடம் கேட்டான் அர்ஜுனன். ஸ்ரீராமரை அவமதித்ததால் கடும் கோபமடைந்த அனுமன் அர்ஜுனனின் அகந்தையை போக்க எண்ணினார். சாரங்களால் கட்டப்படும் அம்புகள் மாவீரர்களான சுக்ரீவன், ஜாம்பவான், ஹனுமான் மற்றும் மற்ற சக்தி வாய்ந்த வானரங்களின் எடையை வெகு நேரம் தாங்காது. அதனாலேயே ஸ்ரீராமர் கல்லால் பாலம் அமைத்தார் என்றார் அனுமன். முடிந்தால் இந்த சமுத்திரத்தில் நீ ஒரு பாலம் அமைத்து காட்டு, எனது எடையை அது தாங்குமா என பார்க்கலாம் என்றார் அனுமன். தனது வில்லாற்றலில் பெரும் கர்வம் கொண்ட அர்ஜுனன் சவாலை ஏற்றுக்கொண்டு, நான் கட்டும் பாலம் உனது எடையை தாங்கவில்லை என்றால் நான் தீக்குளித்து உயிர்மாய்ப்பேன் என சூளுரைத்தான். அக்கணமே தனது காண்டீபத்தால் உறுதிமிக்க பாலம் ஒன்றை உருவாக்கினான் அர்ஜுனன். அப்போது ராமநாமத்தை ஜபித்தவாறு பாலத்தில் ஏற ஆரம்பித்தார் அனுமன். ஹனுமன் முதலடியை எடுத்து வைத்த கணமே பாலம் சுக்குநூறானது. அர்ஜுனன் அவமானத்தில் தலைகுனிந்தான். குருச்சேத்திர போரில் வென்று சகோதரர்களை காக்க வேண்டும் என்று பாசுபதாஸ்திரத்தை தேடி வந்தேன். ஆணவத்தால் தோற்றுவிட்டேன் கிருஷ்ணா, என்னை மன்னித்துவிடு என்றவாறு வேள்வித்தீயை வளர்த்து அதில் குதிக்க தயாரானான். ஹனுமன் எவ்வளவோ தடுத்தும் அர்ஜுனன் கேட்கவில்லை. அப்போது அந்தணர் வேடத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றினார். இருவரிடமும் நடந்தவற்றை ஏதும் தெரியாதவாறு கேட்டறிந்தார். அப்போது கிருஷ்ணர், எந்த ஒரு பந்தயத்திற்கும் சாட்சி முக்கியமானது. சாட்சியே இல்லாமல் நடந்த இந்த போட்டிக்கு பதிலாக நான் சாட்சியாக இருக்கின்றேன். மீண்டும் அர்ஜுனன் பாலத்தை கட்டட்டும். மீண்டும் உங்களால் அந்த பாலத்தை உடைக்க முடியுமா என அனுமனிடம் கேட்டார் கிருஷ்ணர். அதற்கென்ன, எத்தனை முறை வேண்டுமானாலும் நான் பாலத்தை உடைக்க தயார் என்றார் அனுமன். மறு போட்டிக்கு அர்ஜுனனும் அனுமனும் ஒப்புக்கொண்டனர். இம்முறை அர்ஜுனன் கிருஷ்ணா கிருஷ்ணா என ஜபித்துக்கொண்டே பாலத்தை கட்டி முடித்தான். முன்னரே எளிதாக பாலத்தை உடைத்த கர்வத்தால் இம்முறை ராமநாமம் ஜபிக்காமலேயே பாலத்தின் மீது ஏறினார் அனுமன். பாலம் எந்த சேதமும் இல்லாமல் அப்படியே இருந்தது. பரிதாபத்தோடு நின்றார் அனுமன். அப்போது கிருஷ்ணர் அந்தணர் வேடத்தை கலைத்து ஸ்ரீ கிருஷ்ணராகவே காட்சியளித்தார். கர்வம் நீங்கிய இருவரும் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி ஆசி பெற்றனர். அப்போது கிருஷ்ணர், நீங்கள் இருவருமே தோற்கவில்லை, வென்றது கடவுளின் பக்தியும் இறைவனின் நாமம்தான் என்றார். அர்ஜுனன் முதல் முறை பாலம் கட்டும் பொழுது தன்னால் முடியாதது ஏதுமில்லை என்ற ஆணவத்தோடு பாலம் கட்டினான். அனுமனோ ராமநாமத்தை ஜபித்துக்கொண்டு பக்தியோடு பாலத்தில் ஏறினார். அனுமனின் வெற்றியும் உறுதியானது. மறுமுறை அகந்தை ஒளிந்த அர்ஜுனன் என்னை நினைத்தவாறு பாலத்தை கட்டினான். ஆனால் அனுமனோ முதலில் வெற்றி பெற்ற அகந்தையால் இறைவனை நாடாமல் தோற்றார். ஒருவனுக்கு கர்வம் தோன்றினால் பொறுப்புகளும் மறந்துவிடும். அதனால்தான் தன் பொறுப்பை மறந்து அனுமனை அர்ஜுனன் சீண்டினார் என்றார் கிருஷ்ணர். அப்போதுதான் தான் சீண்டியது மகாபலி அனுமன் என்பதை அறிந்து அனுமனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் அர்ஜுனன். மேலும் குருச்சேத்திர போரில் அர்ஜுனனின் தேரில் அனுமனை அமர்ந்து கொண்டு அர்ஜுனனுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டு அவ்விடத்தை விட்டு மறைந்தார் கிருஷ்ணர். அனுமனும் கிருஷ்ணரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு குருச்சேத்திர யுத்தத்தின் போது அர்ஜுனனின் தேரில் அமர்ந்து கொண்டு அர்ஜுனனுக்கு உதவினார் என்பது குறிப்பிடத்தக்கது.